ஹார்முஸ் நீரிணையை எமது பிரதேசம் என்று சொன்ன ட்ரம்ப் பதிலடியாக அமெரிக்க வீரர் தலைக்கு 30,000 அமெரிக்க டாலர் பரிசு அறிவித்த ஈரான் உலகத்தையே அதிர வைக்கும் புதிய முனைப்பு. ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையிலான பதட்டம் புதிய மிக ஆபத்தான கட்டத்தை எட்டியிருக்கிறது. ஹார்முஸ் நீரிணையை அமெரிக்காவினுடைய பிரதேசமாக அறிவிக்கப் போவதாக ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பகிரங்கமாக மிரட்டியதை தொடர்ந்து அதற்கு பதிலடியாக அமெரிக்க ராணுவ வீரர்களை கொல்பவர்கள் அல்லது கைது செய்பவர்களுக்கு ஈரான் 30,000 அமெரிக்க டாலர்களை பரிசு தொகையாக அறிவித்திருக்கிறது. இதேவேளை சமாதான ஒப்பந்த நிபந்தனைகளை நிறைவேற்ற அமெரிக்காவுக்கு இன்னும் சில வாரங்களே உள்ளதென ஈரான் இறுதி எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. உலக எண்ணெய் சந்தையும் பிராந்திய பாதுகாப்பையும் நேரடியாக பாதிக்கக்கூடிய இந்த நெருக்கடி மேற்கு ஆசியாவை மீண்டும் ஒரு பெரும் மோதலுக்கு நகர்த்தி செல்லுமா என்ற அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த செய்திகள் தொடர்பாக விரிவாக பார்க்கலாம். அமெரிக்க சிப்பாயின் தலைக்கு விலை அறிவிப்பு. உலகையே அதிர வைக்கும் ஈரானின் பாரதூரமான முடிவு. இது சாதாரண ஒரு மிரட்டல் கிடையாது. அமெரிக்க ராணுவ வீரர் ஒருவரை கொல்லும் அல்லது கைது செய்யும் எவருக்கும் 5 பில்லியன் தோமான்கள், அதாவது சுமார் 30,000 அமெரிக்க டாலர்கள் பரிசு தொகையாக வழங்கப்படும் என ஈரானிய ராணுவ தளபதி மேஜர் ஜெனரல் அமீர் கடாமி அறிவித்திருக்கிறார். இந்த சம்பவத்தை செய்பவர் ஒரு பெண்ணாக இருப்பின் அத்தொகை இரட்டிப்பாக்கப்படும் என்பது இன்னும் அதிர்ச்சியூட்டும் அவரது தகவலாக இருக்கிறது. சிறைப்பிடிக்கப்பட்ட அமெரிக்க படை வீரர் ஈரானிய ராணுவ பிரிவிடம் உயிரிடம் ஒப்படைக்கப்பட்டாலும் இந்த பரிசு தொகை பொருந்தும் என்பது குறிப்பிடத்தக்கது என்றும் இந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேலும் ஜிகாத்தின் ஆன்மீக வெகுமதி எனும் சொற்றொடரையும் இணைத்து நிதி உதவி வழங்கவிடும் ஆதரவாளர்களையும் இணைத்துக் கொள்ளும் வகையில் இந்த அறிவிப்பு வடிவமைக்கப்பட்டுள்ளது. எதிர்கால பேரழிவின் தன்மையை வெளிச்சம் போட்டு காட்டுகிறது இந்த அறிவிப்பு. இந்த அறிவிப்பு வரும் சொல்லாடலுக்கு மட்டுப்படுத்தப்பட்டதல்ல என்பதே கவலைக்குரிய அச்சம். ஆயிரக்கணக்கான அமெரிக்க படையினர் மேற்கு ஆசியாவில் உள்ள தளங்கள், போர்க்கப்பல்கள் மற்றும் இராணுவ நிலையங்களில் இன்னும் நிலை கொண்டுள்ள நிலையில் ஈரானிய படைகள் இந்த தளங்களையும் சொத்துக்களையும் தொடர்ந்து குறிவைத்து தாக்கி வருவதும் நினைவில் கொள்ளக்கூடியது. இந்த பாரதூரமான நிலைமையில் அமெரிக்க படை வீரர் ஒருவரை கொல்லுதல் அல்லது கைது செய்தலுக்கு மிகப்பெரிய ஒரு அமெரிக்க டாலர் பரிசு தொகையை அறிவித்திருப்பது இப்பொழுது மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. ஈரானினுடைய இந்த அதிரடி அறிவிப்புக்கு பின்னால் மிக முக்கியமான பல காரணங்கள் இருக்கின்றது. இந்த காரணங்களில் மிக முக்கியமாக பேசப்படுகின்ற ஒன்று அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அண்மையில் அதிரடியாக வெளியிட்ட ஒரு கருத்து ஆகும். இந்த வெகுமதி அறிவிப்பானது ஒரு அரசியல் அறிக்கை என்பதையும் தாண்டி நேரடியாக களத்தில் செயற்படுத்தத்தக்க கூடிய ஒரு இராணுவ தந்திரோபாயமாகவே பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே ஈரான் போருக்காக வளைகுடாவில் நிலைநிறுத்தப்பட்டுள்ள அமெரிக்க படைகள் போதிய உணவு, பொருத்தமான தங்குமிடம், போரின் கால நீட்சி தொடர்பாக குழப்பமான கருத்துக்களோடு ட்ரம்ப் நிர்வாகம் மீது அதிர்ச்சி நிலையில் உள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஈரானின் இந்த வெகுமதி அறிவிப்பு அமெரிக்க படைகளிடையே பெரும் அச்சத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தி இருக்கிறது. ஈரானின் தலை விலை அறிவிப்புக்கு வித்திட்ட ட்ரம்ப் அதிரடி மிரட்டல். ஈரானினுடைய இந்த வெகுமதி அறிவிப்புக்கு பின்னணியில் இருப்பது ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய ஒரு வீராப்பான பேச்சுதான். நியூயார்க் நாசா கவுண்டி காவல்துறை அகாடமியில் நிகழ்த்திய உரையில் ஈரானை தோற்கடித்து முடித்த பிறகு மிக விரைவில் ஹார்முஸ் நீரிணையை அமெரிக்காவினுடைய பிரதேசமாக பிரகடனப்படுத்துவேன் என அவர் பகிரங்கமாக அறிவித்தார். எமக்கு ஏற்கனவே முற்றுகை மூலம் அங்கு முழு கட்டுப்பாடு கிடைத்திருக்கிறது. நாங்கள் விரும்பினால் தவிர எந்த கப்பலும் ஹார்முஸ் நீரிணை வழியாக கடந்து செல்ல முடியாது எனவும் அவர் வலியுறுத்தினார். இதே கருத்தை அவர் பின்னர் ஒரு ஊடக நேர்காணலிலும் மீண்டும் வலியுறுத்தி பேசினார். முற்றுகை நடவடிக்கை மூலம் எண்ணெய் விலைகள் குறைந்து வருவதாகவும் தற்போது வாரத்திற்கு மில்லியன் கணக்கான பீப்பாய்கள் எண்ணெய் வளைகுடாவிற்கு வெளியே கொண்டு வரப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். ஈரான் மிகப்பெரிய நெருக்கடியிலும் 300% பணவீக்கத்துடனும் இருப்பதாகவும் ஈரானின் பொருளாதாரம் முற்றிலும் குழப்பமாக உள்ளதாகவும் அவர் இந்த நேர்காணலில் குறிப்பிட்டார். ஹார்முஸ் நீரிணையை அமெரிக்காவினுடைய ஒரு பிரதேசமாக அறிவிக்கும் யோசனை தனக்கு பிடித்திருப்பதாகவும் எமக்கு ஏற்கனவே முழுமையான கட்டுப்பாடு இருக்கும்போது ஏன் அதை நாங்கள் அதிகாரபூர்வமாக மாற்றக்கூடாது என்ற தொனியில் அவர் பேசியிருந்தார். இவருடைய இந்த விடயமே இப்போது ஈரானை மிக்க கோபத்திற்கு உள்ளாக்கி இருக்கிறது. அடுத்து முக்கியமான இன்னும் ஒரு செய்தி. இன்னும் சில வாரங்களே உள்ளது ஈரானினுடைய இறுதி எச்சரிக்கை. ஈரான் மற்றும் அமெரிக்காவிற்கு இடையிலான போரை முடிவுக்கு கொண்டு வரும் நோக்கில் அமைந்த இஸ்லாமாபாத் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் 60 நாள் கட்டமைப்பு எந்த இறுதி உடன்படிக்கையுமின்றி
காலாவதியானதை தொடர்ந்து அமெரிக்கா அதன் நிபந்தனைகளை நிறைவேற்றுவதற்கு இன்னும் சில வாரங்களே உள்ளதென்றும், இல்லையெனில் புதிய கட்ட மோதலை எதிர்கொள்ள நேரிடும் எனவும் ஈரான் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. வாஷிங்டனுடனான எந்த ஒரு மேலதிக பேச்சுவார்த்தைகளுக்கும் முழுமையான அமெரிக்க இணக்கமே தற்போதைய நிபந்தனையாக இருப்பதாக ஈரானிய உயர் அதிகாரி ஒருவர் ராய்ட்டர்ஸ் செய்தி நிறுவனத்திடம் தெரிவித்திருக்கிறார். இந்த நெருக்கடியில் இருதரப்பும் ஒருவரையொருவர் குற்றம் சாட்டிக் கொள்கின்றனர். கடற்படை முற்றுகையும் ராணுவ அழுத்தத்தையும் அமெரிக்கா தொடர்வதன் மூலம் ஒப்பந்தத்தை மீறியுள்ளதாக ஈரான் குற்றம் சாட்டுகிறது. கப்பல் போக்குவரத்து மற்றும் பிராந்திய இலக்குகள் மீதான தாக்குதல்கள் மூலம் ஈரான் போர் நிறுத்தத்தை மீறியதாக அமெரிக்கா குற்றம் சாட்டுகிறது. ஹோர்முஸ் நீரிணையை நிர்வகிக்க உதவும் பாதுகாப்பான போக்குவரத்து வழிகளை திறக்கவும் தமக்கு முழு உரிமை உண்டு என்று ஈரான் வலியுறுத்த அந்த விளக்கத்தை அமெரிக்கா முற்றிலும் நிராகரிக்கிறது. வாஷிங்டனுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதிமுறைகளின்படியே நீரிணை மீண்டும் திறக்கப்பட வேண்டும் என்று அமெரிக்கா கோருகின்றது. சாத்தியமான போக்குவரத்து ஏற்பாடு குறித்து ஓமான் நாட்டை உள்ளடக்கிய பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்தாலும் பரந்த அளவிலான இறுதி ஒப்பந்தம் இன்னும் ஸ்தம்பித்து நிற்கிறது என்பதே யதார்த்தம். தற்காப்பு தாக்குதலிலிருந்து வலிந்த தாக்குதலுக்குள் ஈரான். தெஹ்ரானின் மனநிலை மாற்றம். தூதரக நடவடிக்கைகள் மீதான நம்பிக்கை முற்றிலும் சிதைந்து விட்டதாக ஈரானிய அதிகாரி ஒருவர் தெரிவித்திருக்கிறார். இதன் காரணமாக தற்காப்பு நிலையில் இருந்து முழு அளவில் தாக்குதல் நடத்தும் நிலைக்கு தெஹ்ரான் படிப்படியாக மாறி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். அமெரிக்காவினுடைய காலக்கெடுவை வாஷிங்டன் பூர்த்தி செய்ய தவறினால் அமெரிக்க கடற்படை முற்றுகையை தகர்க்கும் நோக்கில் தெஹ்ரான் சரியான நேரத்தில் மிக துல்லியமான ராணுவ தாக்குதலை நடத்தும் என அந்த ஈரானிய அதிகாரி வெளிப்படையாக எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். இந்த எச்சரிக்கையானது புதுப்பிக்கப்பட்ட ராணுவ நடவடிக்கையின் சாத்திய கூறுகளாக ஈரான் பிராந்தியத்தை தயார்படுத்தி வருவதை காட்டும் ஒரு முக்கிய அறிகுறியாகவே பார்க்கப்படுகிறது. இந்த ஈரானின் எச்சரிக்கை ஹோர்முஸை தாண்டியும் நீடிக்கப்பட்டுள்ளது என்பதே பயங்கரம். ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு பதிலாக வாஷிங்டன் தொடர்ந்து பொருளாதார தடைகள், முற்றுகை நடவடிக்கைகள் மற்றும் ராணுவ அச்சுறுத்தல்களை பயன்படுத்தினால் பிராந்தியம் முழுவதும் தாக்குதல் அழுத்தத்தை அதிகரிக்க தயாராக இருப்பதாக தெஹ்ரான் கூறுகிறது. ஈரான் அணு ஆயுதம் பெறுவதை தடுப்பதே தனது முக்கிய நோக்கமாக உள்ளது என்று ஜனாதிபதி டிரம்ப் மீண்டும் வலியுறுத்தியுள்ள நிலையில் தெஹ்ரானை நிபந்தனையின்றி சரணடையுமாறு அவர் நேரடியாக அழைப்பும் விடுத்திருக்கிறார். இந்த வார்த்தையை ஈரான் முழுமையாக நிராகரித்திருக்கிறது. இரு தரப்பினரையும் பேச்சுவார்த்தை மேசைக்கு கொண்டு வந்த அதே ராணுவ மற்றும் பொருளாதார அழுத்தத்தை முடிவுக்கு கொண்டுவர மறுத்துவிட்டு அமெரிக்கா ஒருதலைபட்சமாக சலுகைகளை கோருவதாக ஈரான் திருப்பி குற்றம் சாட்டுகிறது. இந்த பிரச்சனைகள் உள்நாட்டு அரசியலிலும் எதிரொலிக்கிறது. இந்த வெளியுறவு கொந்தளிப்பு அமெரிக்க உள்நாட்டு அரசியலிலும் தாக்கம் செலுத்துகிறது. அதே காலகட்டத்தில் நாங்கள் திட்டத்தை விட முன்னணியில் இருக்கின்றோம், பட்ஜெட்டுக்குள்ளேயே செயற்படுகின்றோம் என வெள்ளை மாளிகையின் புதிய பந்தைக்கூடம் வால்ரூம் கட்டுமானம் குறித்தும் ஜனாதிபதி பேசியிருக்கிறார். ராணுவ பாதுகாப்பு தகவல்கள் வெளியானதாக கூறி அந்த திட்டத்தை எதிர்த்து வழக்கு தொடர்ந்த அமைப்பு மீதும் அவர் கடும் விமர்சனத்தை முன்வைத்தார். இது தவிர பிரிட்டன் பிரதமருக்கு ஏற்பட்ட தவறான குறுஞ்செய்தி சர்ச்சை மற்றும் USS லிங்கன் கப்பல் தொடர்பான உணவு பற்றாக்குறை அறிக்கையை போலி செய்தி என நிராகரிப்பு செய்தது போன்ற பல்வேறு விவகாரங்களும் அதே காலகட்டத்தில் அரங்கேறியிருந்தன. இவை அனைத்தும் தற்போதைய ட்ரம்ப் நிர்வாகத்தின் தொடர்ச்சியான பன்முக பரபரப்பான வெளியுறவு மற்றும் உள்நாட்டு கொள்கை நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாகவே கருதப்படுகின்றன. உலக எண்ணெய் சந்தை மீதான நேரடி பாதிப்பு. ஹோர்முஸ் நீரிணை வழியாக உலகின் மொத்த எண்ணெய் ஏற்றுமதியில் கணிசமான பங்கு கடத்தப்படுகிறது என்பது இந்த நெருக்கடியை மேலும் அபாயகரமானதாக மாற்றுகிறது. நீரிணை மீதான கட்டுப்பாடு அல்லது முற்றுகை தொடர்பான எந்த ஒரு அசாதாரண அறிவிப்பும் சர்வதேச எரிசக்தி விலைகளில் உடனடியான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும். ஏற்கனவே முற்றுகை நடவடிக்கைகள் காரணமாக எண்ணெய் விலைகள் ஏற்ற இறக்கம் காண்பதாகவும், அதே வேளையில் ஈரானினுடைய பொருளாதாரம் குறிப்பாக 300% என கூறப்படும் பணவீக்கம் நாட்டை மேலும் நெருக்கடியில் தள்ளியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த கருத்துக்களை தொடர்ச்சியாக அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கூறி வருவது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் ஹோர்முஸை ஒரு அமெரிக்க பிரதேசமாக அறிவிக்கும் யோசனை நடைமுறைக்கு வந்தால் அது சர்வதேச சட்டம், கடல்சார் போக்குவரத்து உரிமைகள் தொடர்பாக மிகப்பெரிய சட்ட ராஜதந்திர சர்ச்சைகளுக்கு வழிவகுக்கும் என்ற அச்சமும் நிபுணர் வட்டாரங்களில் எழுந்திருக்கிறது. போரா பேச்சுவார்த்தையா? ஹோர்முஸ் நீரிணையே இந்த நெருக்கடி முழு அளவிலான மோதலாக மாறுமா அல்லது ராஜதந்திரத்தின் மூலம் தணியுமா என்பதை தீர்மானிக்க போகும் ஒரு முக்கிய தாக்க புள்ளியாக நீடித்து வருகிறது. ஒருபுறம் அமெரிக்கா
தனது கடற்படை முற்றுகையையும் பிரதேச மிரட்டலையும் தொடர்கிறது. மறுபுறம் ஈரான் தலை விலை அறிவிப்புகள் மற்றும் இறுதி எச்சரிக்கைகள் மூலம் தனது நிலைப்பாட்டை கடுமையாக்கி இருக்கிறது. ஓமான் மத்தியஸ்தத்தில் நடைபெறும் பேச்சுவார்த்தைகள் ஏதேனும் திடீர் திருப்பத்தை ஏற்படுத்துமா அல்லது இரு நாடுகளும் மீண்டும் நேரடி மோதலை நோக்கி நகருமா என்பதை அடுத்து வருகின்ற சில வாரங்கள் தீர்மானிக்க கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த முடிவு பிராந்தியத்தில் மேலும் உலகின் எண்ணெய் சந்தை உள்ளிட்ட பொருளாதாரத்தினுடைய எதிர்காலத்தை நேரடியாக பாதிக்க கூடும் என்பதால் உலகளாவிய கவனம் இப்போது ஹோர்முஸ் நீரிணையின் மீதே குவிந்திருக்கிறது. இது இன்றைய உலக விவர செய்தி தொகுப்பு. இதுபோன்ற மிக முக்கியமான ராணுவ ரகசிய செய்திகளை அறிந்து கொள்ள உலக விவர சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி எங்களோடு தொடர்ச்சியாக இணைந்திருங்கள். காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுவதோடு காணொலி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது பலருக்கும் இந்த காணொலியை சென்று சேர உதவியாக இருக்கும். மீண்டும் நாளை மாலை இதே நேரம் புதிய ஒரு பயனுள்ள ராணுவ ரகசிய உலக விவர செய்தி தொகுப்போடு உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். நான் உங்கள் RM ராம். வணக்கம்.